மகாபிரிவருடைய உயர்ந்த அருளாசியை நாம் இந்த நேரத்திலே வணங்கி பெற வேண்டும். இன்று ஞானபீடத்தில் எழுந்துள்ளி நமக்கெல்லாம் இதுபோன்ற அரிய வகுப்புகளை தொடங்கி நடத்துவதற்கு பேராதூர் தருகின்ற காஞ்சி பெரியோருடைய திருவடிகளை நான் மனமொழிகளால் இங்கிருந்து திசை நோக்கி வழங்கிக் கொள்கின்றேன். இந்த வகுப்பிற்கு தலைமை தாங்குவது போல நம்முடைய சங்கரா கல்லூரி முதல்வர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வகுப்பை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற நம்முடைய பேராசிரியர் தெய்வசிகாமணி அவர்களுக்கும் நான் மனங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் ஆழமாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்வதற்கு ஆர்வப்பட்டு வந்திருக்கின்ற சிவநேய செல்வர்களாய் உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே இணையதளம் வழியாக நான் சந்தித்து நான் மகிழ்கின்றேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சங்கரா கல்லூரி கலை மற்றும் அறிவியல் துறையை சார்ந்தாலும் தத்துவத்துறையை சார்ந்த சித்தாந்த வகுப்பை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்து இப்பொழுது நாம் சைவ சித்தாந்த வகுப்பை சில நேரங்களிலே நேர்முகமாகவும் எஞ்சிய நேரங்களில் இணையதளம் வழியாகவும் நாம் கற்பதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். இதற்கு துணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமக்களே, நமக்கு தந்திருக்கின்ற பாடம் முதலாவது பாடமாக அடிப்படை சைவ சித்தாந்தம், சில செய்திகளை வேதாகமங்களோடு உபநிடதம் புராணங்கள் இவற்றோடு நாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டம். அடியேனுக்கும் அதைத்தான் முதலிலே நடத்தும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு முன்னுரையாக சிலவற்றை நாம் சொல்லலாம். இது சொற்பொழிவு அல்ல, சைவ சித்தாந்த வகுப்பு என்பதாலே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எல்லாம் உரிய நூல், அதற்கு உரிய நூலை நாம் வைத்துக் கொண்டால் நல்லது. அதைவிட குறிப்புகளை நீங்கள் அவ்வப்பொழுது எடுத்து வைத்துக் கொண்டால் பின்னாலே தேர்வு எழுதுவதற்கும் நாம் என்ன கேட்டோம் என்று அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் எடுக்கின்ற குறிப்புகள் உங்களுக்கு துணையாக இருக்கும். எனவே வகுப்பிலே பாடநூல், குறிப்பு நூல் இவையெல்லாம் இன்றியமையாதவை. அந்த வகையில் நான் இன்றைக்கு தொடக்கமாக சில பின்னணிகளை நான் சொல்லுவேன். அதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட செய்தியாக இருக்கும். வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் பார்க்கிற பொழுது ஏதோ முதல் முறையாக இந்த பாடத்தை கேட்பது போல நான் எண்ணவில்லை. எத்தனையோ முறை நீங்கள் எல்லாம் வெவ்வேறு வகையிலே கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு முறைப்படுத்தி கல்லூரி மூலமாக பட்டய வகுப்பாக சான்றிதழ் வகுப்பாக நாம் இப்பொழுது படிப்பதாலே தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் அதைத்தான் அடிப்படையாக நாம் சொல்லி தொடங்க வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக இன்றைக்கு வேதம், ஆகமம், அறுவகை சமயம் என்ற அந்த 3 தலைப்பை நாம் சிந்திக்கலாம். இன்னும் விரிவாக உள்ளே இருக்கிறது. இருந்தாலும் தொடக்கத்தில் நாம் சொல்ற பொழுது வேதம், ஆகமம், அறுவகை சமயம் என்ற அந்த 3ஐ பற்றி நாம் சைவ சித்தாந்த பார்வையிலும் தத்துவ பார்வையிலும் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக நாம் அந்த பாடத்திற்குள்ளே போகின்ற பொழுது நாம் வேதம், ஆகமம் என்று 2 சொல்லை சொல்லியிருக்கிறோம். எந்த மொழியிலும் இலக்கியம் இருக்கும், இலக்கணம் இருக்கும்,
தெய்வப்பாடல்கள் இருக்கும், தத்துவ நூல்கள் இருக்கும். வளர்ந்த மொழியாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், செம்மொழி என்று சொல்லுகின்ற வடமொழி சமஸ்கிருதமாக ஆகட்டும், தென் தமிழாக இருக்கிற தமிழாகட்டும், இன்னும் மற்ற பிற மொழிகளாகட்டும், சிறந்த மொழி வளர்ந்த மொழி என்று சொன்னால் அதிலே இலக்கியங்கள் நிறைய இருக்கும், இலக்கணங்கள் காணப்படும். அதற்கு பின்னால் தெய்வப் பாடல்கள், தோத்திரப்பாடல்கள் காணப்படும். அதன் பின்னால் தத்துவ நூல்களும் அதிலே நிறைந்து கிடக்கும். சமஸ்கிருதம் என்று சொல்லுகின்ற அந்த வடமொழிக்கு என்ன சிறப்பு என்றால், உபநிடதங்கள் எல்லாம் சிறந்த தத்துவங்களை சொல்லுகின்ற பகுதிகள். அதே போல தமிழிலே நீங்கள் சொன்னால் சாத்திரங்கள் என்று ஒரு தனியாக நாம் 14 சாத்திரங்களை நாம் சொல்லுகிறோம். சாத்திரங்கள் உபநிடதங்கள் போல பழமையானவை அல்ல, காலத்தினாலே பின்னாலே சொல்லியது என்றாலும் தமிழிலே இருக்கிற சாத்திர கருத்துக்கள் எல்லாம் தொல்காப்பியம் முதலாக நமக்கு காணப்படுகிறது. அதை தான் நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி வடமொழி என்று சொன்னால் சமஸ்கிருதத்துல காவியங்கள் இருக்கின்றன, ரிக்யஜுர் சாமம் அதர்வணம் என்ற வேதங்கள் இருக்கின்றன, வேத விளக்கங்களை தருகின்ற ஸ்மிருதிகள் இருக்கின்றன. வேதத்தினுடைய கருத்தை எல்லாம் எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக புராணங்கள் வந்திருக்கின்றன. 4 வகை வேதம், ஸ்மிருதி நூல்கள், 18 புராணம், காப்பியங்கள், இதிகாசங்கள் எல்லாம் வடமொழியிலே நிறைந்திருக்கிறது. அதே போல தமிழிலும் இதே போல சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், பிற்கால இலக்கியம் என்றும், சமய இலக்கியம் என்றும், இலக்கணமாக சொன்னால் தொல்காப்பியம், நன்னூல், ஞாப்பருங்கலக்காரிகை, அணி இலக்கணம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. சமமாக இந்திய நாட்டினுடைய பழைய மொழிகளாக வடமொழியையும் தமிழையும் நாம் சொல்லுகிறோம். மொழியாளர்கள் 5 மொழிகளை பொதுவாக பழைய மொழியாக சொல்வார்கள். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம். இது 3ம் நம் நாட்டை சார்ந்தவை அல்ல. லாட்டின் அண்ட் கிரீக், ஈப்ரு, இந்த மொழிகள் எல்லாம் பிற நாட்டு மொழிகள். இந்திய நாட்டிலே வடமொழி, தமிழ், இந்த 5 மொழிதான் பழைய மொழிகள். உலகத்திலே இருக்கிற 5 மொழி பழைய மொழிகளிலே சீன மொழியும் இப்ப சேர்த்துக்கிறாங்க. சீன மொழி சேர்த்தால் கூட உலக மொழிகள் 5, 6 மொழிகள்ல 2 மொழிகள் இந்திய நாட்டை சார்ந்தவை. அதனால் இவை 2ம் செம்மொழி தகுதி பெற்றவை என்று நாம் சொல்லுகிறோம். மிக பழமையானவை. காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் ஒரு கருத்து சொல்லுகிறார். வடமொழியை பாணினிக்கு வகுத்துள்ளினான் பெருமான். அதற்கு இணையா தென்மொழியா இருக்கின்ற தமிழை குடமுனிக்கு, அகத்தியருக்கு சொன்னான். இறைவன் 2 மொழிகளை படைத்திருக்கிறான் என்பதை திருமந்திரத்திலையும் அவர் சொல்லுகிறார், திருமூலரும் சொல்லுகிறார். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை புரிந்தான் என்பது திருமூலருடைய திருமந்திரம். ஆரியம் என்பது அங்கே வடமொழி, தமிழ், இரண்டையும் ஒரே சமயத்திலே பெருமான் சொன்னான் என்று நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் காஞ்சி புராண ஆசிரியர் சிவஞான முனிவர் வடமொழியை பாணினிக்கு வகுத்தார், குடமுனிக்கு தென்மொழியை வகுத்தார் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய கருத்து என்ன என்றால், பெருமானுடைய படைப்பு எல்லாம் பெருமானுடைய படைப்பு. சைவ சித்தாந்தத்தில் நீங்க படிக்க போறீங்க. பெருமான் படைப்பது, படைப்புல என்னென்ன அடங்குகிறது என்றால் சொல்லும் பொருளும் அடங்குகின்றன. சொல்லையும் பெருமான் படைக்கிறான், பொருளையும் பெருமான் படைக்கிறான்.
சித்தாந்தத்துல நுட்பமாக பின்னால படிக்க போறோம். இருந்தாலும் முதல்ல ஒரு குறிப்பா சொல்றேன். சொல்லுலகத்தையும் பெருமான் படைத்திருக்கிறான், அது சப்த பிரபஞ்சம். பொருளுலகத்தை படைத்திருக்கிறான், அது அர்த்த பிரபஞ்சம். இந்த இரண்டையும் பெருமான் படைத்திருக்கிறான். படைத்தல் தொழில்ல சொல்லும் அடங்குகிறது, பொருளும் அடங்குகிறது. அதனால் நாம் என்ன சொல்றோம்? வேதம் ஆகமம் இரண்டும் நூல்கள். வேத நூல், ஆகம நூல் இரண்டும் அடிப்படையான இந்திய சமயங்களுக்கு, இந்திய தத்துவ ஞானங்களுக்கு இந்த இரண்டு நூல்களும் அடிப்படை. வேதத்தை புறக்கணித்தோ ஆகமத்தை புறக்கணித்தோ ஒரு சமயம் நிலவாது. அறுவகை சமயத்தை படிக்கிற பொழுது நான் இந்த விஷயத்தை சொல்ல போறேன். எனவே வேதம் ஆகமம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுகின்றதுதான் சமயங்கள். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவையெல்லாம் நமக்கு புறச்சமயம் என்று அதை சொல்லுகிறோம். நமக்கு புறம்பாக இருப்பது, நம்முடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்று சொல்ல போகிறோம். அதனால் முதல்ல வேதம் என்றால் என்ன, ஆகமம் என்றால் என்ன என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். அந்த செய்திக்கு போவதற்கு முன்னாலே தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்கிறது. அந்த நூற்பா நமக்கு மனப்பாடமாக இருக்க வேண்டிய ஒன்று. 2-3 நூற்பாக்கள் நாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது. அது தமிழ் இலக்கணத்தை சொல்ல வந்த நூல் தான் தொல்காப்பியம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் என்று 3 இலக்கணத்தை சொல்ல வந்ததுதான். ஆனால் அதிலே சைவ சித்தாந்த தத்துவ கருத்தும் அதில் அடங்கியிருக்கிறது. நாம் சொல்ல போகிற அந்த கருத்துக்களுக்கெல்லாம் தோற்றுவாய் போல தொல்காப்பியத்திலே நூற்பா இருக்கிறது. இப்ப நாம சொல்றது வேதமாகம் தான் சொல்றோம். வேதமாகம் என்று சொல்லாமல், வேதம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் வருகின்றது, புறநானூறு போன்றவற்றிலே வருகின்றது. தொல்காப்பியத்துல நான் மறைன்னு வருது, வேதம்னு வரல, நான் மறைன்னு வருது. தொல்காப்பியத்துல மந்திரம் என்ற சொல் வருகிறது. அதனால மிக பழமையான இலக்கண நூல்ல இவையெல்லாம் கையாளப்படுகின்றன. தொல்காப்பியர் என்ன சொல்றார்? முதல் நூல் என்று ஒன்று சொல்றார். எது முதல் நூல்? யார் அதை செய்ய முடியும்? இப்ப திருவள்ளுவரை எல்லா புலவரோடு வைத்து நாம் சொல்றது கிடையாது. சங்க காலத்தில் நிறைய புலவர்கள், கபிலர், பரணர், ஔவையார் போன்ற பெரிய பெரிய புலவர்கள் ஆண்பாலிலும் பெண்பாலிலுமாக இருந்தார்கள். ஆண்பால் புலவர்கள் பல பேர், பெண்பால் புலவர் இருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து பிற்காலத்திலே, அதாவது சங்க காலத்தில் இல்லாமல் ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த வள்ளுவரை நாம் தெய்வ புலவர்னு சொல்றோம். ஏன் அவரை மட்டும் தெய்வ புலவர்னு சொல்றோம் என்றால், அந்த நூல் முதல் நூலாக அதுக்கு முன்னாலும் கிடையாது, பின்னாலும் திருக்குறளுக்கு வழிநூலும் கிடையாது, திருக்குறளுக்கு முன்னே ஒரு நூல் கிடையாது. அப்படிப்பட்ட நூலாக ஒரு செய்திருக்கிறார். குற்றமற்ற ஒரு நூல் அந்த நூல் என்றால், இதெல்லாம் தெய்வத்தன்மையோடு செய்தால்தான் முடியுமே தவிர மாண்டர்கள் செய்ய முடியாது. எனவே நாம் என்ன செய்தோம்? முதல்லையே முதல் நூலை யார் செய்வது என்றால் இறைவன் தான் செய்ய முடியும். ஏனால் அவன் தான் குற்றம் இல்லாதவன். ஏன் குற்றம் இல்லாதவன் என்று சொன்னால், அவனுக்கு வினை கிடையாது, நல்வினை தீவினை என்பது கிடையாது. அது மட்டுமல்ல, அவனுக்கு தானே விளங்குகின்ற அறிவு, வேறு யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் சொல்லணும். ஒரு பாடல் புரியவில்லை என்றால் ஒரு ஆசிரியரிடத்தில் அணுகிதான் கேட்கிறோம். எனவே மற்ற பொருள்களை எல்லாம் அறிவதற்கு நாம் இன்னொரு நூலை அல்லது உரையை அல்லது மற்றவருடைய பேச்சை கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் தானே அறிந்தவன். அப்படி தானே அறிவதற்கு என்ன காரணம் என்றால், அவனுக்கு வினை இல்லை. அதனால் அவன் செய்வது முதல் நூல். அந்த முதல் நூல் செய்கின்ற அவன் தான் முனைவன். முனைவன் என்ற சொல் இன்றைக்கு டாக்டர் சொல்றோம் இல்லையா, PhD டாக்டர் பட்டம் பெறுகிறார்கள், அவருக்கு முனைவர்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்களே இப்ப தமிழ்ல. அந்த முனைவர் என்ற சொல்லை தொல்காப்பியர் ஆளுகிறார். முனைவர் என்ற சொல். அந்த நூற்பாவை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு நூற்பா அது. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும்.
ரெண்டே அடிதான். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். அப்ப அவன் சொல்றது முதல் நூல் தானே. அப்போ இந்திய சமயங்கள்ல தத்துவ உலகத்துல எது முதல் நூல்? வேதம் முதல் நூல், ஆகமம் முதல் நூல். எனவே வேதம் ஆகமம் இரண்டும் முதல் நூலா இருப்பதாலே அந்த நூல்களை எல்லாம் பெருமான் செய்திருக்கிறான், பெருமானாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் நாம் கொள்ளுகின்ற கொள்கை. இதற்கு மாறாக சில பேர் சொல்லலாம், வேறு கருத்துக்களை சொல்லலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. சைவ சித்தாந்தம் படிக்கின்ற நமக்கு வேதாகமங்களை பெருமான் அருளினான் என்பதுதான் தொல்காப்பியர் முதலாக சொல்லுகின்ற உண்மையான கருத்து. இதிலே மாறுபாடு நமக்கு கிடையாது. ஒரு கருத்தை இங்க நான் சொல்றேன். வேதத்தை பின்பற்றுகின்ற மீமாம்சை மதம், மீமாஞ்சகர்கள், மீமாஞ்சக மதம் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு கடவுள் கொள்கை கிடையாது. வேதத்தை பின்பற்றுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கடவுள் கொள்கை கிடையாது. வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டம் என்ற முன்பகுதியைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வேள்வி செய்வார்கள். வேள்வியை ஏற்றுக்கொண்டு வேள்வி செய்கிறார்கள், ஆனால் கடவுள் கொள்கை அவளுக்கு கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணாங்க, வேதம் என்றால் அது அனாதி, அது தோன்றவும் இல்லை, அழியவும் அழியாது. எனவே அது அனாதி, வேதம் அனாதி. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, வேதம் ஒருவரால் செய்யப்படவில்லை. வேதம் ஒருவரால் செய்யப்படவில்லை என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற வடசொல் அபௌருஷேயம், ஒரு புருஷனால் செய்யப்படாதது. எனவே அபௌருஷேயம், வேத புருடன் என்று கிடையாது, வேதத்தை உருவாக்கிய புருடன் கிடையாது என்ற கருத்துல அபௌருஷேயம் என்று இரண்டு சொல்லை சொல்கிறார்கள். வேதம் அனாதி என்றும் வேதம் அபௌருஷேயம் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வதில்லை. சைவ சித்தாந்தம் மட்டுமல்ல, மீமாம்சக மரத்தை தவிர வேதங்களை ஏற்றுக்கொள்ற அத்தனை பேருமே மீமாம்சகர் மரத்தை மறுக்கிறாங்க. அது அனாதி அல்ல. விவேகானந்தர் வேதாந்த விளக்கங்களை பலவாறு தந்தவர். அவர் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். வேதம் அனாதி என்று சில பேர் சொல்லுகிறார்கள். வேதம் சொற்களால் ஆனது. முதல்ல சொற்கள் இல்லை, வாய்மொழியாகவே சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு வேத நெறி வளர்ந்தது. வேதங்கள் எல்லாம் பாழ்படாமல் முறையாக சொல்லி சொல்லித்தான் அது வளர்ந்தது. எனவே அது எழுதாக்கிழவி. வாய்மொழியாக சொல்வது, காதினாலே கேட்பதாலே அது சுருதி. வேதம் என்பதற்கு சுருதி என்று ஒரு பெயர் இருக்கிறது. எல்லாரும் காதினாலே கேட்பது என்றெல்லாம் அதற்கு நாம் விளக்கம் தருவதாலே பின்னாளரை சொல்லாக வடித்தோம், சொற்களாக இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அதனால விவேகானந்தர் சொன்னார், சொற்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது. எந்த சொல்லை சொன்னாலும் தோன்றும், நிற்கும், அழியும். சடப்பொருளா இருக்கின்ற எல்லாம் தோன்றி நின்று அழியும். எனவே வேதத்துல இருக்கிற சொற்கள் எல்லாம் சடப்பொருள், அது தோன்றி நின்று அழிவது. எனவே அது அனாதின்னு சொல்லக்கூடாது. அனாதி என்றால் என்ன அர்த்தம்? தோற்றம் அழிவு இல்லாததுன்னு அர்த்தம். ஆதி இல்லாதது அனாதி, ஆதி இல்லாதது. எனவே முடிவும் இல்லாதது, அந்தம் இல்லாதது. எனவே ஆதி இல்லாதது, அந்தம் இல்லாதது என்று அவர்கள் சொல்றாங்க. விவேகானந்தர் அப்படி சொல்லல. வேத கருத்துக்கள் வேண்டுமானால் அனாதியாக இருக்கலாம். சனாதன தர்மம் என்று இப்ப சொல்றோம் இல்லையா, இடைவிடாமல் எப்பொழுதுமே நிலைத்திருக்கிற தர்மங்கள். அதுபோல வேதத்தில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் அனாதியா இருக்கலாம். வேதத்தினுடைய சொற்கள் எல்லாம் அனாதின்னு சொல்லாதீங்க என்று அவர் விளக்கம் தந்திருக்கிறார். அதனால நாம் என்ன சொல்றோம், சைவ சித்தாந்தம் வேதம் ஆகமம் இரண்டும் பெருமானால் செய்யப்பட்டது. அதற்கு சரியான எடுத்துக்காட்டு என்ன என்றால், இறைவனால் செய்யப்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு திருமந்திரத்துல வேதமொடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல்.
முன்ன நான் சொன்ன காஞ்சி புராணத்திலே வடமொழியும் தென்பொழியும் பெருமான் சொன்னார்னு சொன்னேன். திருமூலர் என்ன சொல்றார்? மொழியால் அமைந்த வேதம் ஆகமம் இரண்டும் மெய்யாம் உண்மையான நூல்கள், நிலவுகின்ற நூல்கள், அழியாத நூல்கள். அதை யார் செய்தது? அழியாத ஒருவனா இருக்கிற இறைவன் செய்தது. எனவே என்ன சொல்றாங்க? அனாதியா இருக்கின்ற வேதம், அனாதியா இருக்கின்ற பெருமான் செய்ததாலே வேதமும் அனாதின்னு சொல்லலாம். அப்படி சொல்லுங்க. யாராலும் செய்யப்படாதது அபௌஷேயம்னு சொல்லாதீங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு புருஷன் என்று சொன்னால் ஆன்மாக்கள் எல்லாம் புருஷன் நாம சொல்றோம். சைவ சித்தாந்தத்திலையும் ஆன்மாவை புருஷன் சொல்ற வழக்கம் உண்டு. வடமொழியிலும் கூட ஆன்மாவை புருடன் சொல்ற வழக்கம் உண்டு. அதனால புருடனால் செய்யப்படாதுன்னு சொல்லுங்க, இறைவனால் செய்யப்படாதுன்னு சொல்லாதீங்க, அது யாராலும் செய்யப்படாதுன்னு சொல்லாதீங்க என்று நாம் அபௌஷேயம் என்பதை மறுக்கிறோம். ஒரு புருடனால் என்று சொன்னால் நம்மை போன்ற ஆன்மாக்களால் செய்யப்படவில்லை, அதை ஒத்துக்கிறோம் ஆம்போடும். ஆனால் வேத புருஷனாக இருக்கிற பெருமான், வேதத்திற்கு பொருள் அருள் செய்தவன், வேதத்துக்கெல்லாம் பொருள் சொன்னவன் அல்லவா பெருமான். அவன்தான் வேதத்தை படைத்தான் என்று சொன்னால் அதை மறுக்காதீங்க என்றுதான் வேதமொடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் பெருமான் செய்திருக்கிறான் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அதனால் இப்ப நான் இங்க என்ன சொல்லியிருக்கிறேன்? அடிப்படையா இருக்கிற வேதம் ஆகமம் என்ற இரண்டு நூல்கள் வேதத்தை பின்பற்றுகின்ற கர்மகாண்டத்தையே நம்புகின்ற மீமாம்சகர்கள் வேதம் அனாதி என்றும் அபௌஷேயம் என்று சொல்லுகிறார்கள். அதை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு புருடனால் செய்யப்படவில்லை என்றால் ஆன்மாக்களால் செய்யப்படவில்லை சொல்லுங்க, யாராலும் செய்யப்படவில்லை என்று சொல்லாதீங்க, அது இல்லை. எனவே இறைவனால் செய்யப்பட்டது வேதம் ஆகமம் என்ற இரண்டும். இது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதற்கு அடுத்தது இன்னொரு செய்தி. இறைவன் தானே செய்தான், பெருமான் தானே செய்தான், ஏன் இரண்டு நூல் செய்யணும்? ஒரு நூல் செய்தா போதாதா? பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாம், பெரும் புலவர்கள் எல்லாம் ஒரு நூல் தான் செய்திருக்கிறார்கள். கம்பர் என்றால் கம்ப ராமாயணம், திருவள்ளுவர் என்றால் திருக்குறள், சேக்கிழார் என்றால் பெரிய புராணம். இப்படி பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் ஒரு நூல் தான் செய்திருக்கிறாங்க. அது மாஸ்டர் பீஸ் சொல்றாங்களே ஆங்கிலத்துல, அதுபோல மாஸ்டர் பீஸ் அது. அதுபோல புலவர்கள் எல்லாம், பெரும் புலவர்கள் எல்லாம் ஒரே நூல் தானே செய்திருக்கிறாங்க. இறைவன் மட்டும் ஏன் இப்படி செய்யணும்? ரெண்டு நூல், வேதம் என்றும் ஆகமம் என்று ஏன் இரண்டாக செய்ய வேண்டும் என்பது நியாயமான கேள்வி. ஒரு நூல் செய்தால் போதாதா என்றால் அதுக்கு என்ன பதில்? சாமானிய மக்கள், உலக வாழ்க்கையை விரும்புகின்றவர்கள், உலகிலே நெறியோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களே, அவளுக்கெல்லாம் அறம் சொல்வது போல வேதம் சொன்னான். வேதம் என்பது உலகியல் நூல், ஒழுக்கத்தை சொல்வது அறநூலாக. அதனால்தான் ஸ்மிருதி, ஸ்மிருதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகியல் அறங்களை சொல்லும். உலகியல் அறங்களோடு வாழுகின்ற சாமானிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்வது வேதம். ஆனால் உலக வாழ்க்கையை வெறுத்து ஒரு வகையிலே வழிபாடுதான். ஆனால் அந்த வேள்வி எல்லாம் எதற்கு? மழை வேண்டி வேள்வி செய்வார்கள், ஆயுள் வளர வேண்டும் என்று வேள்வி செய்வார்கள், பிள்ளை இல்லை எனவே புத்திரகாமேஷி யாகம் செய்வார்கள். இப்படியெல்லாம் வேள்வி செய்தால் உலகப் பயனுக்காக செய்வது. வேள்வியுடைய பயன் சேக்கிழார் கூட சொல்றார். வேள்வியுடைய பயன் என்ன என்றால் வீழ்புணல்,
வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம்னு ஞானசம்பந்தர் பாடுற பாட்டுல வீழ்க தன்புணல் பாடுறார். அதுக்கு அந்த ஒரு வரிக்கு விளக்கம் கொடுக்கிற சேக்கிழார், வேள்வியின் பயன் என்ன? வீழ்புணல் என்றால் மழை. என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் நாம் சொல்றோம். ஏன் இரண்டு நூல்? பொது நூலாக இப்ப நீங்க பார்க்கலாம் நடைமுறையில மருத்துவம் படிக்கிறாங்க இல்லையா, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவளா இருந்தாலும் சரி, இப்ப அதிகமாக இருக்கிற கணினித்துறை ஐடி ஃபீல்டு எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல ஜென்ரலா படிப்பாங்க. ஐடியை பற்றியோ மருத்துவத்தை பற்றியோ ஜென்ரலா படிப்பாங்க. பொதுவா படித்து விட்டு அதிலே சிறப்பு நிலை என்று ஒன்று உண்டு. மருத்துவர் என்று சொன்னால் இதய நோய்க்காக அல்லது நரம்புக்காக என்று தனித்தனியா படிக்கிறாங்க இல்லையா, அது சிறப்பாக படிப்பு. அப்ப ஸ்பெஷலைசேஷன் என்று இருக்கு இல்லையா, சொல்றாய் கண்முக செவிதான், அது சிறந்தது எது என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அறநூல்ல வருகின்றது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கண்ணு போல சிறந்த உறுப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ பொதுவாகவும் சிறப்பாகவும் பார்க்கின்ற பார்வை இருக்கு இல்லையா, எல்லாவற்றிலும் உலக வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பொதுவான நாட்கள், சாதாரண நாட்கள் இருக்கிறது, சிறப்பு நாட்கள் என்று இருக்கிறது, விழாக்கள், திருவிழாக்கள், சிறப்பு விழாக்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா, அதுபோல் எல்லாவற்றிலுமே இருப்பது போல சிவகியல் வேத நூல் ஒழுக்கம், சிறப்பு நூல் ஆகமம் எது என்றால் நிலவு மெய்நெறி சிவநெறி என்று சொல்லியிருக்கிறார். அதுவரையில் நாம் இப்ப வைத்துக் கொள்வோம். அதை பற்றி விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். அதுக்கடுத்து நாம என்ன சொல்லணும், வேதம் என்ற சொல்லை சொல்லணும். சொல்லுக்கு என்ன பொருள், வேதம் என்ற சொல் எப்படி வந்தது? பகுத்தறிவாளர்கள் சிலர், அதாவது தமிழ் பற்றாளர்கள், எல்லாம் தமிழ் என்று வாதிடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். இப்ப நம்ம படிக்க போற பதிபசு பாசம் இருக்கு இல்லையா, சைவ சித்தாந்தல பதிபசு பாசம் இருக்குது. இந்த மூன்று வட சொல் தான், வடமொழியில் தான் பதி பசு பாசம். அதனால என்ன செய்யறாங்க, இல்லை இல்லை அது தமிழ் தான், தமிழ் என்று வாதிட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறாங்க. அதே போல வேதம் ஆகும் என்றால் வேதம் என்பதும் தமிழ் சொல் தான், ஆகம் என்பதும் தமிழ் சொல் தான் என்று வாதிடுகிறார்கள். நாம் அந்த வாரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது சரியா தவறா என்பது வேறு விஷயம். என்ன சொல்றாங்க, தமிழ வேய்தல், வேய்தல் என்றால் மேல கூரை வேய்தல், மறைப்பு. ஒரு 4 சுவரை எழுப்பி மேல கூரை வேறாங்க, குடிசையில கூரை வேறாங்க இல்லையா, அது வேய்தல். வேய்தல் என்றால் மறைப்புக்காக, வானத்திலிருந்து மறைப்புக்காக நாம் மேல ஒரு கூரை போடுறோம். அதுபோல் வேய்தல், வேய்தல் என்பதிலிருந்துதான் வேதம் என்று வந்தது. வேய்தல் என்றால் எல்லாவற்றையும் மறைப்பது, மறைத்து சொல்வது, எல்லாருக்கும் வரை சொல்லக்கூடாது, தகுந்தவளுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று மறைத்து சொல்வதாலே அது வேய்தல். வேய்தல் என்பதிலிருந்து வேதம் என்று வந்தது என்று தமிழ் பற்றாளர்கள்
வேதம் என்ற சொல்லுக்கு விளக்கம் தருகிறார்கள். அது பொருந்தாரா என்பது வேறு விஷயம். இப்படி ஒரு கருத்து இருக்குது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். வேய்தல் என்பதிலிருந்துதான் வேதம் என்று வந்தது, மறைப்பு என்பதிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. பெரியவர்களாம் சொல்றாங்க, இதை பற்றி பெரியவர்கள் சொல்றாங்க. ஆனால் உண்மை என்ன என்றால், வேதம் வட சொல். வித் என்றால் அறிவுன்னு அர்த்தம். வித் என்றால் அறிவு, அதுதான் வித்தைன்னு வருது. அறிவை புகட்டுவது அல்லது அறிவை தருவது, அதுதான் வேதம். வித் என்ற சொல்லிலிருந்து வேதம் என்ற சொல் வந்திருக்கிறது என்பது வடமொழியிலே. வித் என்பதுதான் அதற்கு அடிப்படை சொல். வித் என்று சொன்னால் அறிவு, வித்தைன்னு சொல்றோமே அறிவு, அந்த அறிவை தருவது வேதம் என்று வேதம் என்பதை வட சொல்லுக்கு நாம் விளக்கம் கொடுக்கிறோம். வித் என்பது அறிந்து வித்தை, வித்தையை தருவது வேதம் என்று சொன்னோம். அதனால என்ன ஆகிறது, வித்தை என்று சொன்னதனால வித்தை என்பது 18 வித்தைகள் என்று நாம சொல்ற வழக்கம். 14 வித்தைகள் என்றும் 18 வித்தைகள் என்றும் ரெண்டா பிரிக்கிறாங்க. முதற்காலங்களில் 14 வேதம் தான், 14 வித்தை தான். 14 வித்தை என்ன என்ன என்றால், வேதம் 4, வேதாங்கங்கள் 6, வேத அங்கங்கள் 6, உபாங்கங்கள் 4. வேதம் 4, வேதாங்கங்கள் 6, உபாங்கம் 4, மொத்தம் 14. மகாபாரதம், வியாசருடைய மகாபாரதத்துல வித்தைகள் 14 என்றுதான் சொல்லப்படுகின்றன. ஆனால் காலப்போக்கிற பின்னாலே சிவமகாபுராணத்துல வாயு சங்கீதை என்ற பகுதியில வித்தைகள் 18 என்று சொல்லுகிறார். ஒரு 4 சேர்த்துக்கிறார். மகாபாரதம், வியாசுடைய மகாபாரதத்துல 14 வித்தைகள். ஆனால் வாயு சங்கீதை, சிவமகாபுராணத்தை வாயு சங்கீதையில ஒரு 4 வேதத்தை சேர்த்து உபவேதம் 4 என்று சேர்த்து 18 என்று சொல்கிறார். அதனால இப்ப என்ன வைத்துக் கொள்ளணும், இப்போ 14 அல்லது 18 வித்தைகள். 18 வித்தைகள் என்னென்ன என்றால், ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்ற 4 வேதம், 6 அங்கங்கள். 6 அங்கங்கள் என்னென்ன? சிக்ஷை, கற்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிடம். இந்த 6 அங்கங்கள். இந்த 6 அங்கங்களை படித்தால்தான் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். சிக்ஷை இருக்கணும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற சிக்ஷை. கற்பம் என்றால் விதிகள், கற்ப விதி, எந்த காலத்துல அதை சொல்ல வேண்டும், எந்தெந்த வேள்வியை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான கற்பங்கள். வியாகரணம் என்றால் இலக்கணம், அந்த மொழியினுடைய வடமொழி இலக்கணம் தெரியணும். நிருத்தம் என்று சொன்னால் தத்துவ பொருள் சொல்லுகின்ற சொற்களை தெரிஞ்சுக்கணும், கலை சொற்களை தெரிஞ்சுக்கணும். தத்துவ கலை சொற்கள் எல்லாம் அதுல இருக்கும். அது உலகியல் சொல்ல போலவே இருக்கும். உலகில் இருக்க நான் பேசுற போல சில சொற்கள் அதில் இருக்கலாம், ஆனா அந்த அர்த்தம் அல்ல. அதற்கு தத்துவமாக பொருள் சொல்லணும். அதெல்லாம் நிருத்தம் என்பதில் இருக்கிறது. ஜோதிடம் என்று சொன்னால் காலம், எந்தெந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும். சந்தஸ் என்றால் அந்த வேதத்தினுடைய யாப்பு, செய்யுள் முறை எப்படி இருக்கணும், செய்யுள் வகை எப்படி, இதெல்லாம் 6 அங்கங்கள். அப்ப வேதம் 4, வேதாங்கம் 6, 10 ஆச்சு. 4வது இருக்குது, அது உபாங்கம். உபாங்கம் என்று சொல்வதிலே ஸ்மிருதிகள் அல்ல. ஸ்மிருதிகள் 1, 2வது நியாயம், தர்க்கத்தினுடைய நியாயம், ஆராய்ச்சி செய்கிற மீமாம்சை, அடுத்தது புராணம். இந்த 4 உபாங்கங்கள். ஸ்மிருதி, நியாயம், மீமாம்சை, புராணம். இந்த 4ம் உபாங்கங்கள். 14 முடிஞ்சது. 18 சொல்ற பொழுது உபவேதம் என்று ஒரு 4 சொல்வாங்க. உபவேதம் என்று. உபவேதம் என்றால் என்ன? முதல்ல தனுர்வேதம்,
வில் கற்றுக்கொள்கிற போர்க்கலை தனுர்வேதம். ஆயுர்வேதம், ஆயுர்வேதம் உடம்புக்காக மருத்துவத்திற்காக ஆயுர்வேதம். காந்தர்வ வேதம் இசை, நன்றாக இசை கேட்பதற்காக. சாமகானம் நல்லா இசை, அதற்காக காந்தர்வம், காந்தர்வ வேதம். நான்காவது அர்த்தவாதம். அர்த்தவாதம் என்கின்ற பொருள் நூல், அர்த்த சாஸ்திரம் சொல்றோம் இல்லையா, அதுபோல் பொருள் நூல் என்று 4 வகையான உபாங்கங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ உபவேதத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன ஆகிறது? வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4, உபவேதம் 4, 18 வித்தைகள். எனவே வித் என்றால் அறிவு, வித்தை, அதிலிருந்து வேதம் தோன்றுகின்றது. அந்த வேதத்திலிருந்து வித்தைகள் 18 நாம் சொல்லுகிறோம் என்பது ஒரு வகை. இனி ஆகமம். ஆகமத்தில் பெறுகின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி இதையும் தமிழ் என்று சொல்லுகிறார். தமிழ்ல எப்படி சொல்றாங்க என்றால், ஆ என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைவு, ஆன்மாக்களுக்கு நிறைவை தருகின்ற நூல். கமம் என்ற சொல் தமிழ் சொல் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆ என்றால் பசு, ஒத்துக்கிறேன். அந்த பசு என்று சொல்லி ஆ என்றால் ஆன்மான்றாங்க இல்லையா, தமிழ்ல ஆ என்றால் ஆன்மாவுக்கு அர்த்தம் கிடையாது. ஆன்னு சொன்னா பசு புண்ணா சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்க, ஆ என்றால் பசு, பசு என்றால் ஆன்மா, எனவே ஆன்மாவிற்கு நிறைவை தருகின்ற நூல். அப்ப ஆ என்பது நீங்க தமிழா சொல்றீங்களா வடமொழியா சொல்றீங்களா? ஆ என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தை நீங்க தமிழா கொண்டால் பசுன்னு சொல்லலாம். ஆ என்பது ஆண், ஆண் என்பது பசு, அது நேர் தமிழ். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆ என்பது பசு, பசு என்றால் ஆன்மா என்று வடமொழிக்கு போய் அந்த ஆன்மாவுடைய நிறைவை தருவது, ஆன்மாவுக்கு நிறைவை தருவதுன்றாங்க. அப்படியெல்லாம் ஒரு சொல்லுக்கு சுற்றி வளைத்து பொருள் சொல்லக்கூடாது, நேரடியா பொருள் சொல்லணும். அதனால என்ன செய்தார்கள், வடமொழியில ஆகமம் என்ற சொல் ஏன் வந்தது அதை எழுதியிருக்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகமம் என்ற சொல் எப்படி வந்தது என்றால், ஆகதம், கதம், மதம், 3 சொற்கள் அதில் இருக்குது. ஆகதம், அப்புறம் கதம், அப்புறம் மதம். அதுல ஒவ்வொரு இடத்துல முதல் எழுத்து இருக்கு இல்லையா, ஆ க ம இருக்கு இல்லையா, ஆகம என்றால் அது ஆகமம். ஆகதம் என்றால் என்ன அர்த்தம்? உபதேசிக்கப்படுவது, வெளிப்படுத்துவது, ஆகதம். கதம் என்றால் கேட்கப்படுவது. மதம் என்றால் ஒரு கொள்கையாக உறுதி செய்வது. 3 சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குது. ஆகதம் என்றால் உபதேசிக்கப்படுதல், வெளிப்படுத்துதல். கதம் என்று சொன்னால் கேட்கப்படுவது. மதம் என்றால் உறுதிப்படுத்தப்படுவது. எனவே ஆகதம் என்பது ஆகம என்று ஆகமம் என்று வருகிறது என்று பார்க்கிறோம். இது ஆகமம் என்ற சொல்லுக்குள்ள அர்த்தம். அதுக்கப்புறம் ஆகமம் என்பதற்கு வடமொழி சொல்லுக்கு, ஐயா ஒரே ஒரு நிமிடம் இருங்க, ஒரு நிமிடம். ஆகதம் என்ற சொல்லுக்கு நேர்பொருளா என்ன சொல்றாங்க என்றால், வந்தது, வந்ததுன்னு அர்த்தம். அப்ப என்ன வந்ததுன்னா, யாரால் வந்தது, எப்பொழுது வந்தது என்ற ஒரு கேள்வி. யாரால் வந்தது, எப்பொழுது வந்தது என்றால் அது பெருமானாலே வந்தது, பெருமானாலே சொல்லப்பட்டது. ஊழிக்காலம் முடிந்தவுடனே சொற்களை படைக்கிற பொழுது ஆகமத்தை படைத்தான் என்று நாம பதில் சொல்றோம்.
எனவே ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்தது என்ற பொருள் சொல்லி அது பின்னால் வந்ததுன்னு சொல்றாங்க. அது பின்னால் வந்ததோ முன்னால் வந்ததோ வந்தது, அது சிவபெருமானாலே சொல்லப்படுவது. எந்த காலம் என்றால் ஊழிக்காலம் முடிந்து படைப்பு தொடங்குற பொழுது சொல்லை பெருமான் படைக்கிறான். எனவே பெருமானாலே இது வந்தது என்பதால் அது ஆகமம் என்று வடமொழி சொல்லை சொல்லி அதனுடைய பொருளை நாம் சொல்றோம். இன்னும் ஒன்று நாம சொல்லணும். அதுல ஆ க மா அந்த மூன்றையும் ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி என்று வைத்துக்கிறார். ஆகம் என்பதற்கு ஆ என்றால் பாசம், சைவ சித்தாந்தம் பதிபசு பாசம் ஒன்று சொல்லுது இல்லையா? அதனால ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி. ஏன் அப்படி சொல்றாங்க என்றால் இது முதல்ல சொல்லுவாங்க. சொல்லிட்டு மறுபடியும் ஆ என்றால் ஞானம், ஆ என்றால் கா என்றால் மோட்சம், மா என்றால் மலநீக்கம் என்று ரெண்டு வகையா பொருள் சொல்வாங்க. ஆகமம் என்பதற்கு ஆ க மா என்ற அந்த தனித்தனி எழுத்துக்கு முதலாவதாக சொல்ற பொழுது பாசம் பசு பதின்னு சொல்வாங்க. இரண்டாவது பொருளாக சொல்ற பொழுது ஞானம் மோட்சம் மலநீக்கம் சொல்வாங்க. ஏனென்றால் ஆ என்றால் பாசம்னு சொன்னோம் இல்லையா? பாசம் நீங்கினால் ஞானம் பிறக்கும். எனவே ஞானம் நான், அந்த பாசம் நீங்கினால் ஞானம் ஆ என்பதற்கு. கா என்றால் பசு, பசு என்றால் உயிர், அதுதான் மோட்சத்தை அடையும். முக்தி பெறுவது பசுதான். எனவே கா என்பது மோட்சம் நான். மா என்றால் பதி, அவன் தான் மலம் நீக்குவான், ஆணமலத்தை நீக்குவான் என்பதாலே மா என்று மூன்று பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகதம் கதம் மதம், எனவே ஆகமம். ஆ க மா பாசம் பசு பதி, ஞானம் மோட்சம் மலநீக்கம், இதான் பொருள் ஆகமம் என்று வைத்துக்கணும். அதனால் வேதம் ஆகமம் என்பதற்கு சொல் பொருள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வேதங்களையும் ஆகமங்களையும் பெருமான் தான் படைத்திருக்கிறான். அதற்கு சரியான எடுத்துக்காட்டு வேதமுடு ஆகமம் மெய்யாம், இறைவன் நூல் என்று சொல்றோம். அபௌர்ஷேயம் என்ற சொல்லுக்கு நாம என்ன விளக்கம் கொடுக்கிறோம்? ஆன்மாக்களாலே, புருஷன் என்ற ஆன்மாக்களாலே தொடங்காது, தோற்றுவிக்கப்படவில்லை. புருஷனாக இல்லாத வேத புருஷனாக இருக்கிற பெருமான் பரம்பொருளாலே தோற்றுவிக்கப்பட்டது, ஒரு புருஷனால அல்ல. அதனால அது அபௌர்ஷேயம் என்று சொல்லலாம். வேதம் அனாதி ஏன் சொல்லலாம் என்றால் நாம விளக்க வேற மாதிரி கொடுக்கிறோம். வேதம் அனாதி ஏன் சொல்றோம்? அனாதியா இருக்கிற இறைவன் உருவாக்கியதாலே அதை அனாதின்னு சொல்றோம். அனாதி பெருமானாலே, பிறப்பிறப்பில்லாத பெருமானாலே, தோற்றம் மறைவு இல்லாத ஒரு காரணத்தினாலே அந்த பெருமான் படைத்ததாலே வேதமும் அனாதி என்று அப்படி சொல்லாமே தவிர வேதம் என்ற சடப்பொருள் அனாதி என்று சொல்லக்கூடாது என்பதெல்லாம் வேத ஆகமங்களை பற்றிய செய்திகள். இதுல இன்னும் ஒரு செய்தி இங்கே இதோடு சேர்த்து நான் சொல்றேன். வேதம் என்று சொன்னால் அறிதல் என்று சொன்னேன். வித்தை, அதனால அறிவது, ஒன்று அறிவிப்பது, அதுதான் வேதம் என்று நாம சொன்னோம். ஆகமம் என்று சொன்னால் இப்ப சொன்ன அர்த்தத்தெல்லாம் நீங்க வைத்துக் கொள்ளணும். இது அதற்கடுத்தது தமிழ்ல மறை என்ற ஒரு சொல் இருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்வாங்க? வேதம் என்ற சொல்லுக்கு நேராக தமிழ்ல மறை என்ற சொல்லை வழங்கினார்கள் என்ற ஒரு கருத்து உண்டு. வடமொழியில இருக்கிற வேதம் இருக்கு இல்லையா? அந்த வேதம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? மறைன்னு சொல்லலாம் என்று சொல்றாங்க. அது பொருந்தாத கூற்று. ஏனென்றால் வேதம் என்பதை அதுக்கு அடிச்சொல் என்ன? வித்துன்னு சொன்னோம். வித் அல்லது அறிவுன்னு சொன்னோம். இந்த மறை என்பதற்கு அப்படி இல்லை. மறை என்றால் மறைவான பொருள், மறைத்து வைக்க வேண்டிய ஒரு பொருள், ரகசியமாக சொல்லுகின்ற சொற்களை உடைய பொருள், நூல் என்று இப்படித்தான் மறை நாம சொல்றோம். மறை என்பதற்கு
மறைவாக நமக்கெல்லாம் எட்டாம இருக்கிற பெருமானை பற்றி சொல்வது, இறைவனை பற்றி சொல்வது மறை. அப்புறம் அந்த சொற்கள் எல்லாம் உயர்ந்த சொற்கள், எல்லாரும் உலக சொற்கள் அல்ல, அது மறைவான ரகசியத்தை சொல்லுகின்ற சொற்கள். எனவே அது மறை. பக்குவம் இல்லாதவர்களுக்கு இந்த மறையை சொல்லாதே, இந்த நூலை சொல்லாதே, சொன்னா புரியாது. சைவ சித்தாந்தத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? உங்களை மாதிரி ஆர்வப்பட்டு வருகிறார்கள், அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். எனவே ஆர்வப்படாதவர்களுக்கு நீங்க சொல்லாதீங்க. பக்குவம் இல்லாதவர்களுக்கு மறைத்து வை என்பதாலே மறை என்றெல்லாம். தமிழ்ல மறை என்று சொல்வதற்கு வேறு பொருள், வடமொழியில வேதம் என்று சொல்ற சொல்லுக்கு வேறு பொருள். அது அறிவிப்பது, அறியப்படுவது, அறிவை தருவது, அது வேதம். இங்க மறை என்பது மறைத்து வைக்கணும், மறைவான பொருளை பற்றி சொல்வது, மறைவான சொற்களினாலே சொல்வது. எனவே அது மறை என்று இங்கேயே ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் நீங்க படிக்க போறீங்க. இப்ப பேசுறோம் இல்லையா, வாக்கு, வெளியில வாக்கு இருக்கு இல்லையா, இந்த வாக்கை வைகரி வாக்குன்னு சொல்லுவாங்க. வைகரி வாக்கு என்றால் வெளிப்படையாக விகாரப்பட்டு வருகின்ற வாக்கு. உந்தி கமலத்திலிருந்து தோன்றி மேலாவி கழுத்து வரையில் வந்து வாய் வழியாக வெளியே வருது இல்லையா, வாய்மொழி, அது வைகரி வாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வைகரி வாக்கு என்பது எப்பொழுது என்றால், இப்ப நான் வாய் விட்டு பேசுறேன் இல்லையா, பேசுற பொழுதுதான் ஒரு மொழியாக மாறுகிறது. கழுத்து வரையில் அது கருத்தாதான் இருக்குது. நான் பேசுறேன், கருத்துக்கள் உள்ளே உருவாகிறது. அதை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லாலே விளக்கிறேன் உங்களுக்கு. வெளியிலே வருகின்ற சொல்லால் விளக்கினால் அது வைகரி வாக்கு. அது இல்லாத பொழுது மறைவான வாக்கு, மறைவான வாக்கு. அதனால் ஞானசம்பந்தர் சொன்னார், மறை என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உந்திக்கமலத்திலே தோன்றி கண்டம் வரையில் வருது இல்லையா, அந்த கண்டம் வரை வருகின்ற அந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழிதான் மொழி. தெரியாது, என்ன மொழின்னு தெரியாது. பொதுவா கருத்து தான் இருக்கு, கருத்தளவு தான் இருக்குது. வெளியில வருகின்ற தமிழ் பேசுறோம், ஆங்கிலம் பேசுறோம், வேறு மொழி பேசலாம். எனவே வெளியிலே வந்தால்தான் அது சொல்லாக தெரிகிறது, சொல்லாக பிரிகிறது. அது தமிழ் சொல்லா வட சொல்லா என்று பிரிகிறது. அது வரையில், கழுத்து வரையில் அது கருத்தாக இருப்பதாலே சொல் பிரிவிலாத மறை. ஞானசம்பந்தர் மறை என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். சொல் பிரிவிலாத மறை, சொல்லாக வெளியே வருகின்ற வரையில் அது மறை. வெளியே வந்த பின்னால் அது சொல்லாக மாறுகிறது. எனவே பெருமான் என்ன செய்கிறான், சொல்லாக அவன் சொல்லல, எல்லாருக்கும் சொல்லல, சூக்குமை வாக்காக உணர்த்துகிறான். என்ன சொன்னான்னு தெரியாது, சூக்குமை வாக்கா. ஏன் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை ஏன் சொல்றோம்? மௌனத்தினாலே பேசுகிறான் என்றால் ஞானிகளுக்கெல்லாம் மௌன பாஷை புரியும். எனவே அவளுக்கெல்லாம் அந்த வாக்கு அதுதான் மறை. நமக்கெல்லாம் வெளிப்படையா சொன்னாதான் தெரியும். நமக்கெல்லாம் வெளிப்படையான வாக்காக சொல்லாக வைத்தான், அவளுக்கெல்லாம் ஒலியாக வைத்தான். அந்த ஒலி என்பது சூக்குமை வாக்கு. இன்னொரு வகையில் சொன்னால் நாதம், நாத வடிவிலே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நமக்கெல்லாம் நாதம் விந்தாக மாறி, விந்து அப்புறம் அகர உகரமாக பிரணவமாக மாறி, அப்புறம் அகர உகரமாக வந்தால்தான் நமக்கு புரியும். அது இல்லாமல் நாத வடிவிலே வருவதுதான் மறை என்று ஞானசம்பந்த பெருமான் மறை என்பதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். அதையே நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதனால் வேதம் ஆகமம் என்ற இரண்டுக்கும் இப்பொழுது நாம் ஒரு விளக்கம் தந்திருக்கிறோம். அதுல வேதம் 4, ஆகமம் 28 என்று நாம சொல்றோம். இதை மட்டும் இன்றைக்கு நான் சொல்றேன். வேதம் 4 என்று சொல்றதுனால்தான் தமிழ்ல நான்மறைன்னு சொன்னாங்க. நான்மறை என்று சொன்னால் தமிழ் அப்படி நான்மறைன்னு சொன்னா அறம் பொருள் இன்பம் வீடு. ஞானசம்பந்த பெருமான் அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் மேயது முதுகுன்றேன்னு பாடுற. முதுகுன்ற பதிகத்துல எல்லாம் அழிந்தவர்கள், அறிவு அழிந்தவர்கள், தான் என்ற நான் என்ற அகந்தை அழிந்தவர்கள், அந்த அகந்தையெல்லாம் அழிந்த அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பம் வீடும் ஒழிந்தவாயான் என்பதாலே
தமிழ்ல நான்மறை என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு. வடமொழியில நால் வேதம் என்று சொன்னால் அது இருக்கு எதிர் சாம திரவணம். இந்த இந்த பகுதியை மறக்க கூடாது. நான்மறை வேறு, நான் வேதம் வேறு. நால் வேதம் என்று சொன்னால் இருக்கு எதிர் சாம அதர்வனம். நான்மறை என்று சொன்னால் அது அறம்பொருள் இன்பம் வீடு. இது பொதுவாக சில இடங்கள்ல வேதங்களை மறையாகவும் சொல்வாங்க. நாம் 4 வேதம் சொல்ற பொழுது நான் மறை, இருக்கு முதலாக மறை என்று சொல்லுவாங்க. இருக்கு மறையவர் என்றே சேக்கிடார் சொல்ற. எனவே அந்த இருக்கு வேதத்தையும் கூட மறை என்று சொல்ற வழக்கம் இருக்கிறது. அந்த குழப்பம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த வேறுபாடு இருக்கிறோம் இல்லையா, இந்த வேறுபாடு இருந்தால் இது நல்லா புரிந்துக்கணும். அதனால்தான் திருமந்திரத்துல ஒரே பாட்டுல முதல் அடி நால் வேதம் நான் மறை என்று 2 வருது. திருமந்திரத்துல என்ன சொல்றார்? நால் வேதம் நான் மறை என்று 2 சொல்லுகிறார். எனவே நால் வேதம் என்பது வேறு, நான் மறை என்பது வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். சில நேரங்கள்ல பழகிவிட்ட காலத்தினாலே வேதங்களையும் மறையாக சொல்லுவார்கள். அது சொல்லுகின்ற பொழுது எதை சொல்லுகிறாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்துக்கணும். இதுவரையில் இந்த வேதம் ஆகமம் நான்மறை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த விளக்கத்திற்கு மேல் ஒரு செய்தி. ஆகமம் சொன்னோம் இல்லையா, வேதமும் கணக்கில்லாதது, ஆகமும் கணக்கில்லாதவை. வியாசர் என்ன செய்தார்? கணக்கில்லாத வேதங்களை எல்லாம் தொகுத்தார். தொகுத்து வியாசர், அவருக்கு ஏன் வியாசர் பெயர்? தொகுத்துதார். வியாசம் என்றால் தொகுப்புன்னு அர்த்தம். அந்த 4 பறந்துபட்டு கிடந்த வேதங்களை எல்லாம் எது முக்கியமானது என்று தொகுத்தார்கள். எப்படி தமிழ்ல சங்கப்பாடல்களை தொகுத்திருக்கிறார்கள். 10 பாட்டு 8 தொகை தொகுத்திருக்கிறாங்க. 14 கீழ்காண நீதி நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். நிறைய இருந்தது. ஆனா அதுல முக்கியமானது எது என்று பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து தொகுத்திருக்காங்க இல்லையா. அதே போல வேதத்தையும் வியாசர் என்ன செய்தார்? நிரம்ப கிடக்கிறது. திருமந்திரத்துல ஒரு வரி சொல்றார் திருமூலர், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம்னு ஒரு வார்த்தை சொல்றார். நிறைய இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் பெருமான் மக்களுக்கு கொடுக்கல, மறைச்சிட்டான். அது வேண்டாம், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மறைத்திருக்கிறார் என்றுதான் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ்ச்சாத்திரம் என்று அவர் சொல்றார். அதே போல வேதங்களை வியாசர் என்ன செய்தார்? 4ஆக தொகுத்தார். அது முதல் வகை. அதே போல ஆகமங்களை சொன்னால் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் என்கிறார் சேக்கிழார். எண்ணில்லாத ஆகமங்கள், வேதங்களைப் போலவே ஆகமங்களும் எண்ணில்லாதவை இருந்தன. அந்த ஆகமங்களை, எண்ணில்லாத ஆகமங்களை 28 ஆகமங்களாக தொகுத்தார்கள். 28 ஆகமம் போதும் என்று சொன்னாங்க. அந்த 28 கிடைக்கல. 4 வேதங்களையும் எல்லாம் கிடைக்கல. 28 ஆகமம் ஒரு எண்ணிக்கை நமக்கு சொல்றோம் இல்லையா. அதுல என்ன சொல்றோம்னா, ஆகமங்களை திவ்ய ஆகமம் என்றும் தாந்திரிக ஆகமம் என்றும் எல்லாம் பிரிக்கிறோம். திவ்ய ஆகமங்கள் என்று சொன்னால் அவையெல்லாம் சிவாகமங்கள். ஏன் அது திவ்யாகம் சொல்றோம்? இது ஏன் தாந்திரிகம் சொல்றோம் என்றால், வேத நெறியை உடன்பட்டு செய்யப்படுகின்ற ஆகமங்கள் எல்லாம் திவ்ய ஆகமங்கள். வேத நெறிக்கு புறம்பாக சென்று சொல்ற ஆகமங்கள் எல்லாம் தாந்திரிகங்கள். அதனால வேதத்தை உடன்பட்டு, ஏன்னா வேதமாக 2 முக்கியம். வேதத்தை உடன்பட்டு செய்கின்ற ஆகமங்கள் எல்லாம் திவ்ய ஆகமங்கள். அது ஸ்ரௌத ஆகமம். வேதத்துக்கு உடன்படாமல் நெறிக்கு புறம்பாக போனால் அது அஸ்ரௌத ஆகமம், அது தாந்திரிகம். காபாலம், மாவிரதம், பாசுவரம் போன்றவுடைய ஆகமங்கள் எல்லாம் தாந்திரிக மதங்கள், தாந்திரிக ஆகமங்கள். எனவே நாம் சொல்வது சைவ ஆகமங்கள், சிவாகமங்கள் என்று சொல்லி வேதத்தை உடன்பட்டு வேதத்திற்கு முரணாக போகாமல் சொல்லப்படுகின்ற ஆகமங்கள் எல்லாம் திவ்ய ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே பெருமாள் என்ன செய்தான்? தானே வேதங்களை படைத்தான், தானே ஆகமங்களை படைத்தான் என்றால் வேதத்துக்கு புறம்பா படைச்சிருப்பானா? அவன் படைத்த வேதத்துக்கு புறம்பாக இன்னொரு நூல் பிரதியிருப்பானா? எனவே 2 ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவை, இணைகோடுகள் போல ஒன்றோடு ஒன்று கைகோத்து கொண்டு செல்லக்கூடியவை. முரண்பாடு இல்லாத 2 நூல்கள் நமக்கு பெருமான் தந்திருக்கிறான். எப்படி நமக்கு 2 கண்ணும் முக்கியமோ அதுபோல் வடமொழியும் தமிழும் மிக முக்கியம். அதுல வேதமும் ஆகமும் நமக்கு மிக முக்கியமான ஒன்று.
அதை பின்னாலே தமிழாக செய்தார்கள் என்பது வேறு விஷயம். ஆகம கருத்துக்களை எல்லாம் திருமூலர் திருமந்திரமாக வகுத்திருக்கிறார். ஞானசம்பந்தர் போன்ற அருளாசிரியர்கள் எல்லாம் திருமுறையில் பாடியிருக்கிறாங்க ஆகம கருத்துக்களை, வேத கருத்துக்களை. அதே போல பின்னால சாத்திரங்கள் வேத கருத்துக்களையும் ஆகமனை சொல்லியிருக்கிறார்கள் என்பதால அது வேறு விஷயம். தமிழ் மொழிப்படுத்துவது, மொழிபெயர்ப்பது என்பது வேறு, தமிழை பாடுவது என்பது வேறு. ஆனால் மூல நூலாக இருக்கின்ற வேத ஆகமங்கள் எல்லாம் வடமொழி இருக்கின்றன. அந்த வடமொழிக்கு முரணாகவோ வேதத்துக்கு முரணாகவோ ஆகமலை சொல்லக்கூடாது என்ற ஒரு மரபும் சைவாகமத்திலே சொல்லப்படுவது என்பதும் சொல்லி அந்த அளவிலே இன்றைக்கு நான் நிறுத்துறேன். ஒரு 15 மணித்துளிகள் உங்களுக்கு கேள்விகள் கேட்க வேண்டும் சொன்னாங்க. அதனால ஒரு 15 மணித்துளிகள் உங்களுக்கு நான் இடைவெளி தருகின்றேன். ஏன்னா 5 மணிக்கு முடிக்கணும். அதனால 4:45 உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்க கேட்கலாம். அதற்கு விளக்கம் கொடுத்துட்டு இன்றைக்கு நடத்துற பாடத்துல பொதுவாக எத்தனையோ நிறைய சந்தேகம் இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ நேரமில்லை. இப்ப நாம் நடத்தலையா பாடம், இந்த நடத்திய பாடத்திலே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் அதை நான் உங்களை விளக்கி விட்டு நாம் வகுப்பை நிறைவு செய்யலாம். சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். சிவாய நம்ம ஐயா, நமஸ்காரம். வணக்கம்மா ஐயா, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க வேதம், ஆகமம், அறுவகை சமயம் பத்தி பார்க்க போறோம்னு. அறுவகை சமயம் அடுத்த வகுப்புலங்களா? ஆமா ஆமா, மன்னிக்கணும், 6 வயசு நேரம் இல்லை. அடுத்து ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஆமா ஆமா. அந்த 28 ஆகமங்கள் சொன்னீங்களா, அது அந்த 28 ஆகமங்களுமே சிவாகமங்கள்? சிவா, நான் சொல்லி சிவா தான் சொல்லியிருக்கேன். ஆமா, எல்லா மதங்களுக்கும் ஆகமங்கள் உண்டு. சமணத்துல கூட அவங்க பரமாகம்னு சொல்றாங்க, வைஷ்ணவத்துல ஆகமம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நாம சொல்றது 28 ஆகமம் சைவாகமம், சிவாகமம் தான் சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா மணிமேகலைன்னு போட்டிருக்காங்க, அவங்களா நீங்க பேசுறீங்களா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா. கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. சொல்லும் பொருளும் அடங்கியது சைவ சித்தாந்தம் சொன்னீங்க ஐயா. ஆமாயா. அதுல சொல் அர்த்த பிரபஞ்சம், சொல்லும் சப்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம். பொருள் ஐயா அர்த்த பிரபஞ்சம். அர்த்தம்னா பொருள். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஐயா, உபாங்கங்கள்னு சொன்னீங்கல்ல, உபாங்கம். அதுல ஸ்மிருதி, நியாயம், மூணாவது ஒண்ணு சொன்னீங்களா, ஆராய்ச்சியா? மீமாம்சை அப்படின்னா நாலாவது என்னதுங்கய்யா? நாலாவது புராணம் சொல்லிருப்பேன். புராணம். சரிங்க. அந்த புராணத்துக்கு பக்கத்துல இதிகாசம் போட்டு, இதிகாசமும் புராணத்துல அடக்குறாங்க. 4 தான் உபாங்கம். வேற யாரும் மணிமேகலை பேசணும்னு வந்தாங்க. இது வந்தது யாருமா? மணிமேகலையா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, ஆகமங்கள் 2ஆ பிரிச்சிங்க இல்லைங்க ஐயா, திவ்ய ஆகமம், தாந்திரிக ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. அது தாந்திரிக ஆகமங்களும் இந்த 28க்குள்ள அடங்குங்களா? இல்ல 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 இல்ல, அது வேற. அது வேத நெறிக்கு கொஞ்சம் புறம்பா இருக்கிறதுனால தனியா சொல்றாங்க. தாந்திரிக மதம் அது வேற. அது சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சைவா 28 தனி, சைவாகம் 28 தனியா. சிவாய வணக்கம் ஐயா. அசோக்குமார் பேசுறேன் ஐயா. சொல்லுங்கய்யா சொல்லுங்க. அங்கங்கள் 6 சொன்னீங்க ஐயா. ஆமா. சிச்சை, கற்பம். அது ஆடியோ சரியா வரல. சரி, சிச்சை கற்பம் சொல்லி தெரிஞ்சு கேட்டீங்க. ஆமா. அடுத்தது வியாகரணம், இலக்கணம், வியாகரணம், நிறுத்தம். அடுத்த நிறுத்தம். 4. 5வது ஜோதிடம். 6வது சந்தஸ். அதே மாதிரி திருமந்தத்துல ஒரு பாடல் சொன்னீங்க, கடைசி நிறைவா சொல்லும் போது கஞ்சி மிகாம வைத்தான் ஒரு பாடல் சொன்னீங்க திருமந்தத்துல இருந்து. அது என்னங்க? அது அதாவது நமக்கு எவ்வளவு தேவையா அதுதான் வச்சிருக்காங்க. நிறைய பாடிருக்காங்க. எவ்வளவு தேவையா வச்சிருக்காங்க. தங்கி மிகாம வைத்தான் தமிழ்ச்சாத்திரம். சரிங்க. அங்கி மிகாம வைத்தான் உடல் வைத்தான் பாட்டு. அந்த ஒரு நான் சொன்னேன். தங்கி மிகாம வைத்தான் தமிழ்ச்சாத்திரம், பொங்கி மிகாம வைத்தான் பொருள்தானவேன்னு பாட்டு.
நீங்க அந்த ஒரு வரி போறோம். கஞ்சி மிகாமைத்தான் தமிழ் சாத்திரம். நன்றி நன்றியா. வணக்கம். மணிமேகலை பேசுறாங்கன்னு சொல்றாங்க, விரும்புதா தெரிக்கிறார் சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, பேச முடியலையா? மணிமேகலை பேசுறதுக்கு செய்தி வருது. ஃபார்ம் நாட் ஓப்பன் ஐயான்னு வருது. தெய்வசிகாமணி இருக்கீங்களா? மணிமேகலை சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, உபவேதம்னு சொல்லிருந்தீங்க இல்லையா, அதுல தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம் அது வந்து இசை பற்றியது. 4வது அர்த்த சாஸ்திரங்களா? அர்த்த சாஸ்திரம் அர்த்த வேதம் சொல்லுவாங்க. அர்த்த சாஸ்திரம் போல பொருள் உள்ளது. பொருள் நூல். சரிங்க. அவங்க மணிமேகலை கையை காமிக்கிறாங்க, அது அவங்களால பேச முடியாது. மியூட்ல இருக்காங்க. மணிமேகலை மியூட்ல இருக்கு, ஏடுங்கம்மா. மணிமேகலை அம்மா, உங்களுக்கு மியூட்ல இருந்து வெளியே வந்து பேசுங்கம்மா. மியூட்ல இருக்கு, அதான் அவங்க பேச முடியல. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது அவங்க தெரியலையா உங்களுக்கு? மணிமேகலை அம்மா, நாங்க பேசுறது கேக்குதுங்களா? உங்களுதுல அந்த மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்கம்மா. மைக் ஆன் பண்ணுங்க, உங்களுடைய மைக். தெரியல ஐயா. தெரியல, உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. சரி. ஐயா, ஆகமம்னாலும் உபனிஷத்னாலும் ஒண்ணுதானே? இல்ல. வேதத்தினுடைய பின்பகுதிதான், ஞானகாண்ட பகுதிதான் உபநிடதங்கள். இது வேற. சரியை யோகம் ஞானம் அது வேற. சரிங்க. உபநிடதம் வேதத்தினுடைய சம்பந்தம். சரிங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் சுமதி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. வேதம் 4 சொன்னீங்கயா. வேதம் ஆகமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதெல்லாம் சொல்லலாங்கய்யா? 28 ஆகமம் சொல்றேன். 28 பேரை சொல்லல. இப்போ சிவாகமம், காமிகம், காரணம், எல்லாம் வாதுளம், சிந்தம் என்று வரும். சரிங்க. அது 28 ஆகமம். நான் ஒரு நாளைக்கு அந்த பேரை சொல்றேன். சரிங்க. 28 சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லல. என்னன்னு சொல்ல நான் சொல்லல. அப்ப அந்த ஆகமம்ங்கிறது வந்து நூல்களை குறிக்காது. நூல்கள் தான் 28 ஆகும் நூல்களை தான் குறிக்கும். வேதம் எப்படி நூலோ இதுக்கு ஏற்ற சமமோ அது போல ஆகும் நூல் தான். நன்றிங்க, நன்றி. நண்பர்கள் வேற என்ன கேட்குறீங்களா? 21 பேர் இருக்காங்க. மேலும் 21 போட்டுருது. ஆனா அவங்க எல்லாம் முகத்தை காட்டல. அவங்க எல்லாம் பிளாஷ் ஆகல. இதுல ஐயா, இந்த உபநிஷத்துக்கும் ஆகமத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்ல போறேமா, வேத நெறிக்கும் ஆகமத்துக்குள்ள வேறுபாடு சொல்ல போறேன். நான் அதை விளக்குறேன், அப்ப புரிஞ்சுக்கலாம். சரிங்க. நிச்சயமா சொல்ல போறேன். யாரும் சிவகுமார் வந்தாங்க, யாரும் வந்தாங்க பேசுறதுக்கு? வேற யாருங்க சந்தேகமா இருக்குன்னா? சந்தேகம் இல்லைங்க ஐயா, பொதுவான கருத்து. இன்னைக்கு வகுப்புல வந்து நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசா இருந்துங்க. இதுவரை கேட்ட விளக்கத்துல இருந்து வேறுபட்டு தெளிவா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அதான் நமக்கு தேவை. என்னன்னா மாணவர்களுக்கு புரியணும், மாணவர்களை அறிந்து கொள்றதுதான் நம்ம சொல்றோம். அது மாதிரி இருந்தா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. புரியலன்னு சொல்லுங்க ஐயா, அது புரியல எங்களுக்கு சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃப்ரீடம், என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். அதுதான் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரோம். சரிங்க, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மிக்க நன்றி. உண்மையாலுமே ஏன்னா கத்துக்கிறதுக்காக வரோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு புதுசான கருத்துக்கள் கிடைக்கிறதுங்கிறதுதான் அதுல பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த வகுப்புல ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. அதான் நான் என்ன சொல்றேன், கேட்டதோடு போகாம கையில ஒரு குறிப்பு வச்சுங்க, டக்குன்னு அப்படியே எழுதிருங்க. ஏன்னா கேட்டானு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் மறந்து போகும். உடனே நோட் போட்டு குறிப்பு எடுத்துக்கிறோம். ஆமா, நோட்ஸ் எடுத்தாவே உங்களால சந்தேகம் உடனே கேட்க முடியும். அந்த மாதிரி செய்யுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றிங்க. நன்றிமா. ரொம்ப நன்றி. சிவாய நம. மீண்டும் அசோக்குமார் பேசுறீங்க. சொல்லுங்கய்யா.
அந்த குறிப்பெடுத்ததுல இருந்து பார்க்கும்பொழுது நீங்க சொல்லும் பொழுது வேய்தல் அதுல இருந்த மறைப்புக்காக கூரை போடுது, 4 சுவருக்கு மேல கூரை போடுறோம், அதுதான் வேய்தல். அதுல இருந்து வேதம் வந்தது, மறைத்து சொல்வது வேதம்னு சொன்னீங்க. இப்ப மறையாதானையா சொல்லுது? மறைன்ற பொருளுக்கும் மறைத்தல் தானே இருக்கு, ஒண்ணுதானையா? இல்ல மறை என்பதற்கு மறைவான பரம்பொருளை சொல்லுதல், பக்குவம் இல்லாதவர்களுக்கு இருந்து அந்த நூலை சொல்லாதே மறைத்திவை, மறைவான சொற்களாலே சொல்லுதல் என்றெல்லாம் மறை நாம சொல்றோம். சரிங்க. அதனால அந்த அது வேதத்தினுடைய பொருள் தான். இருந்தாலும் மறை என்பதற்கு இவ்வளவு பொருள் நம்ம சொல்றதுனால வேதம் என்பதற்கு அறிவித்தல் தானே வருது. வேதம் அறிவு தருகிறது தான் வருது. அந்த மாதிரி இல்லையா? வேதம் வித்து அறிவித்தல் அந்த மாதிரி வந்துருது. அது ஆமா, அது வந்துருது. ஆமா, இது நீங்க வேய்தல் பொருள்ல வரும்போது பார்த்தா அதுவும் மறைத்து சொல்வது, இதுவும் மறைய மறைச்சு சொல்ற மாதிரி வருது பொருள். நீங்க சொல்ற நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். அவங்க அதனால வேதம் என்பது வட சூழல்ல தமிழ் சொல் தான் சொல்றதுக்காக தமிழ்ல மறை நாம சொல்றதுனால வேய்தல் மறைதான், மறையதான் குறிக்குதுன்றாங்க. அதான் கேட்டேன். சரி, நல்லதுங்க. அதேதான் நீங்க சொல்றது ரைட் தான். நன்றிங்க.